ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு ஒவ்வொரு பகுதியாக சென்று கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று வெள்ளிவாக்கம் வந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, இந்த ஏரியாவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக என்ன இருக்கிறது என்பதெல்லாம் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போதைக்கு 4 கட்சிகள் இருக்காங்க. திமுக கூட்டணி இருக்குது, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, விஜய் அவர்களுடைய டிவிக்கு. இதில் யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தான் நாங்கள் ஃபேவராக நினைக்கிறோம். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே இப்போ நல்லா செய்கிறாரு அவர் ஸ்டாலின் சார். அவர் வந்தால் இப்போ எல்லா வசதியும் எல்லாம் செய்து கொடுத்துக்கிறாரு. மக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும், லேடிஸுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா செய்கிறாரு. அவர் தான் வருவார் 2026. விஜய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. டிஎம்கேக்கு 50% வாய்ப்பு இருக்குது, ஏடிஎம்கேக்கு 50% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மகளிர் பஸ் விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க ரொம்ப கோவம் வந்துருச்சு முக ஸ்டாலின் மேலே. எல்லா சீட்லையும் உட்காந்துடுறாங்க. அந்த ப்ராப்ளத்தால் பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது கூட 2000 ரூபா பொங்கல் கொடுத்தாரு கொரோனா டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்கிறது, அவங்க எடுத்துகிட்டு வந்த மகளிர் உரிமை புதிய விடியல் திட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல. மகளிர் கொடுத்த 1000 ரூபாலாம் இது எல்லா மகளிரும் கொஞ்சம் சேரல. எங்கள் அம்மாக்கெல்லாம் கூட வரல. எங்கள் அண்ணன் 48 ரூபா சம்பளம் அவங்க ஐடி கம்பெனிக்காக வரல. எடப்பாடி நல்லா இருக்கும் என்னோடய ஒப்பீனியன். அதாவது நல்லது செய்யறதுக்கு யார் வந்தால் என்ன இருக்குது, நல்லது செய்கிறவங்க யார் வந்தாலும் நல்லது தான், புரியுதா? ஆனால் நான் ஏடிஎம்கே கட்சிக்காரன் தான். இருந்தாலும் இப்போத்தி சுச்சுவேஷனுக்கு நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க வந்தால் நல்லது. அதான் திமுகன்னு சொன்னார். அதான் ஏதோ நல்லது செய்கிறாரு, அவ்வளோதான். அதனால தான் என்னவோ நம்மளுக்கு என்னங்க தெரியும், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆமாம், திமுக தான் நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நானும் நினைப்பேன். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும், பட் விஜயும் வரணும். வந்தால் நல்லாயிருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, என்ன சீமெல்லாம் அந்த அளவுக்கு நான் என்னை பார்த்தா வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாற்றம் வரணும்னா விஜய் வரணும், இல்லைன்னா ஏடிஎம்கே வரணும். வந்தால் நல்லாயிருக்கும். மத்தியிலே மாறணும், இங்கேயும் மாறணும்மா. அப்போ தான் நாங்கள் நல்லாயிருக்கோம். நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிப்பு. எல்லா விலைவாசிகளும் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. விஜய் வந்தாருனாக்கா என்ன செய்வார், எது செய்வார் தெரியாதாடா. புதுசாக ஒரு ஆளை நியமித்தா எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சி, ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆட்சி நடத்துகிறோம். அவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நிறைய போட்டிகள் இருக்குது திமுகவுக்கு, நிறைய பிரச்சனைகளும் சந்திக்கணும். அதன் மத்தியிலும் திமுக தான் ஜெயிக்கும்னு என்னுடைய ஒப்பீனியன். ஆமாம், திமுக ஜெயிக்கும். ஸ்டாலின் மேலே ஒரு சில ஏரியாக்கள் அதிருப்தி இருந்தாலும் பல ஏரியாக்களில் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. குடும்ப அரசியல், இந்த அரசியலை தாண்டி மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டியது செய்கிறாங்க. ஆகையினால என்னுடைய நம்பிக்கை திமுக வரும். ஆனால் 2 கட்சி தான் இருக்கிறதுல இப்போ ஸ்ட்ராங்காக நின்று இருக்குது. வேறு யாரும் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால தெரியுது. ஏன்னா அது ஜனங்களை ஓட்டு போடும்போது அதனுடைய தாக்கம் என்னான்றது புரிய வரும். இத்தனை இது பார்த்துருக்கோம். இப்போது ஜனங்க இப்போ இருக்கிற கட்சி ஓரளவுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு தெரியுது. மக்கள் மனதை நம்ம புரிஞ்சிக்க முடியாதுங்களா. திடீர்னு ஓட்டு போடும்போது அவங்களுடைய மனநிலை மாறலாம், ரசிகர்கள் மாறலாம், ஜனங்க மாறலாம், எப்படியோ மாறுறது சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. மனிதனுடைய மனசு புரிஞ்சிக்க முடியாது. திடீர்னு போடுறவனுவாங்க, திடீர்னு சேஞ்ச் ஆகி மாற்றி போடலாம். அதனால் இப்போது கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்சி பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. ஆளுங்கட்சி பரவாயில்ல. விஜய் அண்ணன் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அது இல்லாமல் முக ஸ்டாலின் எதுவும் அவ்வளோ பண்ண மாதிரி தெரியல. சும்மா சொல்கிறாரு இது பண்ண அதை பண்ணு சொல்லிட்டு, பட் எதுவும் பண்ணல. ஸோ விஜய் நான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதனால் விஜய் நாங்கள் எல்லோரும் ஓட்டு போடுவோம். இப்போத்தி நிலைமை பார்த்தோன்னா எல்லாரும் பேசுகிறது பார்த்தா விஜய் தான். விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க. அவர் வந்தால் இது பண்ணுவார், அது பண்ணுவாருன்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அவர் டிஎம்கே எல்லாம் எதோ சொல்கிறாங்க, இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் இப்போ எதிர்பார்க்குறது விஜய் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், நிறைய இடத்துல நானும் விஜய் தான் எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. அவர் வந்தால் புது மாற்றம் வரும், அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். திராவிட முன்னேற்றத்துக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் இப்போ மக்கள் மத்தியில் திமுக நல்லா செய்கிறாங்க.
அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு எதிர்ப்பு கிடையாது. நல்ல எதிர்கட்சி எதிர்கட்சிக்கு நல்ல சக்தியான கட்சி கிடையாது. எல்லாம் தோர்ந்து போனது தான். எந்த எடப்பாடியாரோ இந்த விஜிபி பன்னீர்செல்வமோ மற்றபடி வேறு யாருமே சரியான நல்ல எதிர்ப்பு இப்போ நிலைமைக்கு நல்ல எதிர்ப்பு கிடையாது. எதிர்கட்சி கிடையாது. அவங்களுக்கு தான் அதிகபட்சமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. அடுத்த எலெக்ஷன் வந்து கன்ஃபார்மாக டிஎம்கே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய்க்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குது. மற்றவங்களாம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறாங்க, செய்ய மாட்டுறாங்க. எதுவும் எலெக்ஷன் நம்ம மட்டும் வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. நாங்கள் இது பண்ணுறோம், அதை பண்ணுறோம், நாங்கள் செஞ்சிடறோம், அது செஞ்சிடறோன்ட்டு 1000 ரூபாய் போடுறாங்க. அது அவங்களுக்கு மட்டும், அவங்க குடும்பத்துக்கு மட்டும், எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க அவங்க மட்டும் போட்டுருந்தாங்க. மற்றவங்க யாருக்கும், ஏழை மக்களுக்கு யாருக்கும் எதுவும் செய்யறதில்ல. வேறு எதுவும் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. விஜய் தான். டிஎம்கெலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஏடிஎம்க்கு வேலைக்கு ஆகாது. 2006 விஜய் தான். எல்லாமே விஜய் தான். யாரும் வரக்கூடாது. மிலிட்ரி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இராணுவ ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். 2 ஆட்சியுமே ஏடிஎம்கவும் வரக்கூடாது, திமுகவும் வரக்கூடாது. புதுசாக யாருன்னா ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2மே ஆட்சியும் பார்த்தாச்சு. எனக்கு ஒரு 45 வயசு ஆகுது. நானும் ஒரு 10-15 ஓட்டுக்கிட்ட போட்டேன். எந்த ஆட்சியுமே பிடிக்கல. புதுசாக எதுனா வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அரசியல் காலத்தில் புதுசாக வந்து விஜய் அவர்கள் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, இது இல்லாமல் கூட்டணி கட்சிகளுமே இருக்காங்க, தனித்து நின்று போட்டிடுற மாதிரி இருக்காங்க. இதில் யார் வந்தால் நல்லா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு சீமானும் விஜயும் ஒன்று சேர்ந்து நாட்டை திருத்தினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நடந்த காலத்தில் முடிஞ்சது வேற. முன்ன இருந்த பெரியவங்களாம் நல்ல செஞ்சாங்க. இப்போ இருக்கிறவங்க சுயநிலைக்கு தான் பாடுபடுறாங்க. தான் பேரம் பிழைக்கணும், பிதிர் பிழைக்கணும், அடுத்து அப்படி வாரிசு பிழைக்கணும் தான் நினைக்கிறாங்க தவிர பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஏழை மக்களுக்கு எதுவுமே கிடையாது. எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கிற மாரி இருக்குது. இப்போ ஆட்சி சரியில்லாமல் போகுது. இப்போதைக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கிற திமுக ஆட்சி பரவாயில்லன்னு தோணுது. இனி புதியதாக வருது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முடியல. இப்போ நடந்துட்டு இருக்கிறதே ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு, நல்ல மாதிரியாக தான் இருக்குது. இதை பற்றி மற்றவங்க கணக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிங்க. நல்லா போயிட்டு தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி இதே மாதிரி இருந்தால் இதே மாதிரி ஓடும். ஆள் மாற்றம் பண்ணால் எப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். இதே ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதும்மா. இப்போ விஜயகாந்த் கூட வரும்போது யாருமே நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ வருவார் அவ்வளோ வருவார்ன்ட்டு. ஆனால் அவர் வந்தார். இதில் போய் சீட்டில் உட்கார அளவுக்கு ஒரு 4 சீட்டு வந்தார். இது எப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது எப்படி வந்து சொல்ல முடியும்? படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. நம்மளுக்கு வந்து புதுசாக வரணும்னு இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, புதுசாக வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ அதில் அந்த கட்சியில் வந்து இத்தனை வருஷமாக இருந்து எல்லாம் பண்ணுறாரு. திரும்ப வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்கும், நல்லா செய்கிறாரு, நல்லா இது பண்ணுறாரு. தனி மனிதன், நல்லா போகிறாரு, எல்லாத்துக்கும் போகிறாரு. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாட்டில் வந்து இப்போ ஐயா இருக்கிறது நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு. இப்போ இருக்கிறத பார்த்தா இவரே இருந்தால் இன்னும் நல்லது. ஏன்னா நிறைய மக்களுக்கு நிறைய செய்கிறாரு, பெண்களுக்கு நிறைய உதவி செஞ்சிட்ருக்காரு. நாங்கள்லாம் பாதுகாப்பாக போயிட்டு வர முடியுது. ரெண்டாவது பஸ்ஸில் எவ்வளோ ஏழை மக்கள் எளிமையாக போயிட்டு வராங்க. அதனால் ஐயாவோட இதுவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டா போகிறோம், நல்லாயிருக்கு. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எதுனாலும் ஊருக்குள்ளே நல்லது செய்கிறான். ஒரு தண்ணி பானை வைக்கிறான், இல்லாதவங்களுக்கு எதாவது கொடுக்குறான். அதுதான் எங்களோட கொள்கை. நம்மளும் தெரியுமா, திமுக தான். இப்போது 2026 பற்றி நடந்த சம்பவங்கள், தமிழ்நாட்டில் நடக்கிற அநீதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதிமுகவும் திமுகவும் வராமல் இருந்தாலே தமிழ்நாடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு மாற்றாக இனி வரும் காலங்களில் அரசியலுக்கு விஜய் வராரு. அவர் இன்னும் களத்தில் இன்னும் இறங்கி நல்லா வேலை செய்யணும். அவர் இன்னும் களத்தில் வராமல் வீட்டிலேயே இருக்கார். அது அவருக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது. இப்போது நடந்த கமலஹாசன் பிரச்சனை எடுத்து பார்த்தாக்க நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து தொடர்ந்து 15 ஆண்டு காலம் வந்து களத்தில் நிற்கிறாரு. அவர் நிலைச்சு நிற்கிறத விட தனித்து நிற்கிறேன்றாரு, தனித்துவமாகவும் நிற்கிறாரு. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் தான். விஜய் ஆமாம், அவருக்கு தான் போடுவோம். நாங்கள் இவங்கெல்லாம் போட மாட்டோம்.
அதெல்லாம் தேவையில்லை, அவருக்கு தான் போடுவோம், விஜய் தான் போடுவோம். இந்த வாட்டி அவர் வரணும். இவர் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை, விலைவாசி ஏறி போச்சு, சம்பளம் கொஞ்சம் சரியாக வர்றதில்ல, அதனால் விஜய்க்கு தான் போடுவோம். எதிர்கட்சியே இல்லையாம்மா, எதிர்கட்சி இருந்தால் தான் பண்ண முடியுமா? இப்போ ஆளுங்கட்சி தான் வரும். எதிர்கட்சி இப்போ ஸ்டாண்டர்டாக இருந்தால் தானே முடியும். கூட்டணி வச்சா வரலாம், எதிர்கட்சிக்காரன் ஏதோ வரலாம், இல்லை இப்போ ஆளுங்கட்சி தான் வரும். இப்போ இருக்க தற்போது நிலவரப்படி திமுக தான் வரும்னு என்னுடைய அபிப்பிராயம். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அவர் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா அவர் மாநாட்டிலே மிஞ்சி போனால் ஒரு 5 லட்சம் ரசிகர்கள் வந்திருப்பாங்க. அதை வச்சு அவர் வந்து ஜெயிக்கணுன்னெலாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரிங்களா? அவங்க ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கிறது முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்றைக்கி வந்து திமுக 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நிற்கிறாங்க. அதனால் அவங்களாம் வந்து அடித்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் திமுக தான் வரும். யார் வந்தால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். புது மாற்றம் வரணும். அது உதயநிதி ஸ்டாலினுக்காக எதிர்ப்பாக வரணும். ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாம், ரொம்ப விஜய். ஆமாம், மாற்றி வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். விஜயகாந்த் தான் அவர் இறந்துட்டார். இப்போ அடுத்தது விஜய் வந்துடுறாப்புல. விஜய் வரது நமக்கு நல்லது. 2026 திமுக தவிர இன்னும் 20 வருஷத்துக்கு திமுக தவிர எந்த ஆளும் ஆட்சியும் வர முடியாது. ஸ்டாலினு காலத்துக்கு அடுத்தது உதயநிதி. இப்படி தான். ஏன்னு கேட்டுங்க, எதிர்கட்சி எதுவும் வலுவான எதிர்கட்சி கிடையாது. இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே நான் சிஎம்னாக்கா ஜனங்க ஒத்துக்குமா? திமுக கூட 18 வருஷம் போது தான் ஆட்சியை பிடிச்சது. 49 ஆரம்பித்த திமுக 67 தான் ஆட்சியை பிடிச்சது. அப்போ இடையில் எவ்வளோ வருஷம் சொல்லுங்கள்? எல்லாமே எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? விஜய்ன்றாங்களே, எல்லாமே எம்ஜிஆர் ஆக முடியாது, என்டி ராமராவ் ஆக முடியாது. அடுத்து வர தேர்தலில் 26 திமுக, இதில் திமுகவில் 2 கோடி ஓட்டு மகளிர் ஓட்டு, ஒரு 50 லட்சம் ஓட்டு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறாங்க இல்லையா, அந்த பசங்களுடைய ஓட்டு. இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தாக்கா டிஎம்கேக்கு வர்றதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அதை விட மாற்றாக யாராவது ஒருத்தவங்க வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் யாரும் மாற்றாக வர்றதுக்கு யாரும் சரியான ஆட்கள் இல்லைங்கிறதால மறுபடியும் அவங்க தான் வருவாங்க. வேறு யாரும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. விஜய் எதனாலன்னா நல்லது செய்கிறாரு அவர், அதுக்குன்னு நம்ம விஜய் வந்தால் நல்லா இருக்கணும். டிஎம்கே கூட்டணி எப்பயுமே பலமாக இருக்குது. அதுதான் திருப்பியும் டிஎம்கே தான் திருப்பியும் வரும். மக்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்கிறாங்க. எளிய மக்களுக்கு உடனடியாக போய் ரீச் ஆகுது. அவங்க பண்ணுற எல்லா நலத்திட்ட உதவிகளும் ஈஸியாக போய் சேருது. மீண்டும் டிஎம்கே தான் வரும். அவங்களுக்கான இன்னும் ஒரு ஓட்டு வங்கியை அவங்க இன்னும் ஒரு நிர்ணயிக்கலை, இவ்வளோ நிரூபிக்கலை. அந்த ஓட்டு வங்கி நிரூபித்தப்பறம் அதை பரவாயில்ல பேசணும். டிஎம்கே தான் வரணும். பிஜேபிக்கு வந்து மதவாத கட்சி இல்லையா? ஏடிஎம்கேலாம் சந்தர்ப்பவாதிகள் இல்லையா? நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே இல்லை, யூத் வந்து ஏமாத்துறாங்க இல்லையா? தாவாய்க்கா வந்து அரசியல் அடிப்படையே தெரியாது. மற்றபடி வேறு என்ன இருக்குது? டிஎம்கே தான் நிச்சயமாக. டிஎம்கே வந்து வரும், ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி வராது, குறையும். பெரும்பான்மை வரும், அதிக வராது. அதிக பெரும்பான்மை 116 116 தான் வரும், இல்லை 117 வரும், அதுக்கு மேலே வரும். அவர் தான் விஜய், அவர் தான். அதனால இப்போ மக்கள் ரசிகர் ரொம்ப இருக்காங்களா அவங்களுக்கு விஜய், அது இருக்குது வாய்ப்பு. ஆமாம், அண்ணன் நானும் அண்ணன் ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் தான் வருவார். விஜய் கொஞ்சம் வாய்ப்பு வரத்துக்கு முயற்சி இருந்தால் ரசிகர்னால தான் ஓட்டு போடுவாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்தாருன்னா அவரும் நல்லது தான். நான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நான் நினைக்கிறதில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அரசியல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினில் தான் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வருவார். அதனால தான் ஒரு சந்தேக டவுட்டில் தான் சொல்கிறேன். நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் விஷயம், இதுதான் விஷயம், மேட்ரு வேறு கிடையாது. விஜய் தாம்மா, அவர் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் நல்லா புதுசாக ஒரு ஆட்சி வந்தால் கொஞ்சம் வந்து விலைவாசியில் கொஞ்சம் குறையும், நல்லாயிருக்கும். விஜய் தான் சூப்பர் இப்போதைக்கு. மக்களுக்கு எது பொதுவாக இருக்கோ அது வந்தால் நல்லாயிருக்கும். அதுபோல் ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எல்லா ரைட்டும் ஈக்குவலாக கரெக்டாக, அந்த பசங்களுக்கு படிப்புனா அது ஈக்குவலாக கிடைக்கணும், எல்லாமே இருக்கும். புதுசாக ஒன்று இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஆமாம், அது
மக்களுக்கே இது பழசே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை, புதுசாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் மக்களுக்கு எது வந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடிகர் விஜய் அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நல்லாயிருக்கும். எதனாலனா அவர் நிறைய உதவிங்க பண்ணுறாரு, நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு ஏற்ற இது பொருள் எல்லாமே பண்ணுறாரு. படிப்பு செலவு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். And I just like DMK right from the beginning. Okay, from Kalaignar on to Stalin. He's a very nice fellow, and I wish him all the best. He should come back again because he's doing good things for us. And he's a decent fellow. More than a politician, he's a decent fellow. I wish him all the best. இந்த ரெண்டு கட்சியுமே வேஸ்ட்டு. புதுசாக விஜய் வருவார்னு எதிர்பார்க்குறோம். அதான் எதனாலனா பொருளாதாரம் எதுவுமே சரியில்லை. எந்த ஒரு இதுலையும் நல்லது செய்யணுன்னு தான் பார்க்குறோம். மாற்றம் வரணும். ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார் அவர், அடிப்படையில் உதவி செய்கிறாரா இருக்கும். அதனால் அவர் வரணும் தான். டிஎம்கே தான். ஸோ நிறைய செஞ்சுருக்கிறதுனால பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இதை அப்படியே அவங்க காப்பாற்றிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமாக டிஎம்கே தான் வருவாங்க. விஜய் தான் வருவார். எங்கள் 2 பேரும் எதுவும் சரியில்லை. அதுதான் விஜய் தான் வருவார். எங்கள் ஓட்டு நான் ஃபுல்லாக ஏடிஎம்க்கு தான். விஜய் தான் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக தான் நல்லது, அதுதான். ஆமாம், திமுக தான் கன்ஃபார்ம். எத்தனை அரசியல் வந்தாலும் திமுக தான். மைட் ப்ராப்ளி இஃப் யூ சி இன் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர் உத்தரப்பிரதேசில் பிஜேபி. அங்கே இருக்கிற ஒரு பாலிட்டிக்ஸும் இங்கே இருக்கிற ஒரு பாலிட்டிக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் லைக் பிஜேபி இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் தி அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி வரலாம். இப்போ இருக்கிற நிலவரப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எலெக்ஷனே ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் நினைக்கிறது திரும்ப இவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிஎம்கே தான் வரும். ஏன்னா ஏடிஎம்கே அவங்க கொஞ்சம் எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்க இல்லையா. அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க நினைக்கிற இலக்கை இவங்க அடையலாம். மற்றபடி அவருக்கு ஒன்றும் இல்லை, மெஜாரிட்டி அதிகமாக வரும். ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக வரும். அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம்லாம் வர முடியாது. எங்கள் அண்ணன் சீமான் தான் வரணும். எனக்கு சீமான் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா பேசுவார், நியாயத்தை பேசுகிறாரு, உண்மையாக இருக்கார். அவர் தான் வரணும். அவர் என்னங்க பர்சன்டேஜ் நிறைய இருக்கார். அவர் தான் வரணும். வருவார். அப்படி இல்லைன்னா ஆமாம், எங்கள் சீமான் தான் வரணும். ஆனால் சீமான் உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா விஜய் வந்தால் நல்லாயிருக்குங்க. ஆமாம், எனக்கு விஜய் பிடிக்கும். அதனால் வேறு ஏதாவது ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக மோடி தான் வருவார். நீங்கள் சென்ட்ரல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் இறங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க எல்லாம் ஓட்டு உரிமையோடு தான் இறங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை, நிச்சயமாக தான் நடக்கும். அம்மா கட்சி. ஆமாம், நல்லது செய்கிறாங்க நாட்டுக்கு. ஆமாம், இருக்கும் போது நல்லா ஏழைங்களுக்கு பாழைங்களுக்கா நல்லா செய்வாங்க. அதனால டிஎம்கே தான். அவங்க எல்லாமே நல்லா செய்கிறாங்க. எல்லாம் பாலம் கட்டினது எல்லாமே இப்போ மெட்ரோ எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நல்லது தான் செய்கிறாங்க. ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க அவங்களுக்குலாம். இன்னமும் நல்லா செய்வாங்க வந்தாக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரலாம், விஜய் வரலாம், எதிர்கட்சியாக வரலாம். வாய்ப்பு இருக்குது. வரலாம், ஆட்சி அமைக்கும். கண்டிப்பாக அமைக்கும். வேறு தேங்க்யூ. இந்த ஆட்சி சரியில்லை. காலையிலேயே மது இது தந்துடுறானுங்க. எங்கே பார்த்தாலும் இருக்குது. விலைவாசிலாம் ஏறி போச்சு, கரண்ட்டு பில்லாக ஏறி போச்சு. அதனால் நம்ம ஏடிஎம்கே தான் வரும். ஆமாம், கண்டிப்பாக ஏடிஎம்கே வரும். கூட்டி விஜய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நாங்களாம் ஏடிஎம்காரங்க, நாங்கள் மாற்றி தான் போடுவோம், விஜய்க்கு தான் போடுற மாதிரி. ஏன்னா விஜய் வரதுக்கு சான்ஸ் வரணும். ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. விஜய்க்கு கண்டிப்பாக வருவார். ஆனால் விஜய் இப்போ இருக்கிற கட்சிக்கு புதிய யார் புதுசாக வராங்களோ அவங்க விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா புதுசாக ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். சும்மா இந்த ஓட்டுக்கு காசு, அது காசு, இது காசு இல்லை. ஏதாவது புதுசாக இருந்தால் தானே தெரியும். அரசியலில் பார்த்தீங்கன்னா, அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎம்கே வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் பற்றிலாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அனுபவம் கொண்ட திமுக பெட்டர் மேடம்.
மக்களுக்கு யாரை நல்லா ஆட்சி அமைக்கிறாங்களோ அதை மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வரவங்க யாராக இருந்தாலும் நாங்களும் ஏற்றுப்போம். எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து உரிமை இருக்குது. அதை நான் தனிப்பட்ட கருத்தாக பதிவு பண்ணுவேன். ஒரு மாற்றம் கொண்டு வரலாமே, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நல்லது செய்வார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாம் சொல்கிறாங்க, செய்ய மாட்றாங்க. இவர் என்ன செய்ய போகிறாரோ பார்க்கலாம். ஆனால் ஒரு மாற்றம் நடந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, எந்த கட்சி நல்லா செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே பொதுவாக நம்ம எதுவும் சொல்ல முடியாதும்மா. எந்த கட்சினாலும் நம்ம சொல்ல முடியாது. யாரும் வந்து நல்லா ஆட்சி பண்ணால் போதும், அவ்வளோதான். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன ஒரு மாற்றம் இருக்கலாம் தான். எனக்கு சூரியன் தான் சொல்ல தெரியும். ஏன்னா ஒரு மாதம் 1000 ரூபாய் தராரு. நாங்கள் நடுத்தர மக்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுது. பசங்களுக்கு வேறு 1000 ரூபாய் போடுறாங்க. இதுக்கு மேலே அப்புறம் என்ன வேணும்? ஆண்டவங்களோட யாரா மாற்றி வந்தால் நல்லாதான் இருக்கும். அவங்க எப்படி ஆள்றாங்கன்னு பார்க்கலாம் இல்லையில, அது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் டிஎம்கே தான் வரணும். எல்லாருமே மத்திய அரசுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரியே தான் இருக்குது கட்சி. என்னை பொறுத்தவரையிலும் அதில் ஓரளவுக்கு ஸ்டாலின் ஸ்டெடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தேவையானது தமிழ்நாடு உரிமையும் பேசக்கூடிய ஒரு ஆளாக 1000 விமர்சனங்கள் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆட்சியில் 1000 குறைகள் இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. எங்கள் ஃபீல்டில் கூட எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு இது வேணும்னா அது ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். நான் எந்த கட்சியுமே விரும்ப மாட்டேன். இது உண்மை. சொல்லுவார், இதில் போடு அதில் போடுன்னு வரும். சொல்லுவேன், ஓட்டு போடுற உரிமை அவங்கவுங்களது. முடிச்சது நீ போடணும். அவர் திமுகவுக்கு தான் போடுவார், அவர் அதில் போடுவார். நான் ஒன்றும் காங்கிரஸ் போட்டு வாங்கினேன். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏடிஎம்கேக்கும் மவுசு இல்லை, அதுவும் 2ஆக செதிரி போச்சு. டிஎம்கேவும் இப்போ ஊழலில் மாட்டின்னு கிடக்குது, அதுவும் சரி கிடையாது. எந்த ஆட்சி அமைதுன்னு சரியாக சொல்ல முடியாது. எந்த ஆட்சி அமைஞ்சாலும் கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். அது விஜய் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது பாஜக கூட கூட்டணியாக இருந்தாலும் சரி, இதுதான் நடக்கும். ஆனால் வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கேக்கும் வாய்ப்பு இல்லை, டிஎம்கேக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்க மொத்தம் 13-15 அமைச்சருங்க எல்லாம் ஊழலில் மாட்டின்னுக்கிறாங்க. இதை வந்து டைரெக்டாக அண்ணாமலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாம். அதுக்கான பதில் இன்னும் இவங்களுக்கு தெரியல. முக ஸ்டாலினும் பயப்படுறாரு, உதயநிதியும் பயப்படுறாரு. விஜய்க்கு வேணும்னா கொஞ்சம் அவர் கூட்டணியில் எதனா சேர்ந்தால் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தனித்து நின்னார்னா அவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஒரு எதிர்கட்சியில் கூட உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 40 சீட்டு ஜெயிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வருவார் விஜய் ஜெயிச்சா நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன காரணம்? விலைவாசி ஏறி போச்சு, கேஸ் குறைஞ்சிச்சு, ஏற்றிட்டாங்க. ஒன்றும் வாங்க முடியல கடையில் போய். அவர் வந்தால் இதெல்லாம் கொஞ்சம் சுதாகரமாக ஏழைங்களுக்கு கண்ணு எடுத்து பார்ப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப ஏழைங்களதோ பின்சினெல்லாம் நிறுத்திட்டாங்க. நாங்கள் இப்போ எப்படி சாப்பிட்றது? அதெல்லாம் எங்களுக்கு கொடுப்போம். வர அளவுக்கு அவர் செய்வார் நம்புகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் இல்லைங்க, இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா எந்த கட்சி வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரத்தை யாராலையும் இதுபடுத்த முடியல. அதனால் வந்து இப்போ நாங்கள் பக்கா டிஎம்கே, எங்கள் குடும்பமே டிஎம்கே தான். அதனால் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்கும். சென்னையை பொறுத்து எல்லாமே ஏறி போச்சு, விலைங்கெல்லாம் விலைவாசியும் சரி, கேஸ் விலையும் சரி, பெட்ரோல் இருந்து எல்லாமே ஏறி போச்சு. அதனால் வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தளபதி ஆட்சி கொஞ்சம் நல்ல ஆட்சி தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறோம். இன்னும் நல்லா இளைஞர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த எலெக்ஷன்றது வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்கவுங்க பிஸ்டேஜ் ப்ராப்ளத்துக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. நான் இதை தரேன் அதை தரேன், இவங்க அதை செய்யலை இதை செய்யலை, இவங்களுக்குள்ளே போட்டா போட்டி பண்ணுறது தான் இவங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் மக்களுக்காக எதுவும் இறங்கி செய்யலை. எனக்கு இனிமேல் எனக்கு தெரிஞ்சு புது ஆட்சி எதனா வந்தால் தான் நாடு உட்படும். விஜய் தான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி ஜெயிச்சுன்னுக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தார்னா கொஞ்சம் நம்ம மாற்றங்கள் மாறும். திமுக ஆட்சி செய்து ஒரு சேஞ்சுக்கு அதிமுக இல்லைன்னா விஜய் வரலாம். ஏன் விஜய்? அதிமுக ஆட்சி பார்த்துட்டோம், எடப்பாடி ஜெயலலிதா அம்மாது பார்த்துட்டோம், கலைஞர் ஐயா முக ஸ்டாலின் பார்த்துட்டோம். சரி, விஜய் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். புதுசாக அவங்க எப்படி ஆட்சி செய்கிறாங்க? அவங்க குடும்பத்துக்குன்னு சொத்து சேர்த்துக்கிறாங்களா, இல்லை மக்களுக்குன்னு அவங்க தியாகம் பண்ணி அவங்க அதாவது வர வேண்டியதெல்லாம் பாருங்கள், ரோடு சரியில்லை, பேசிக்காக மக்களுக்கு எல்லாம் தர வேண்டியதெல்லாம் அவங்க செய்கிறாங்களான்னு பார்க்கலாம். சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்.
ஆனால் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்றாங்க. ஆனால் ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு கிடக்குது, அதனால் அவங்களுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்குது. அவங்க பிரியாமல் ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. விஜய் இருக்கான்னா அவருக்கு ஓட்டு வாங்க வருவார், ஆனால் ஒரு 10% ஓட்டு வாங்குவார், அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவர் வந்து எல்லா இதுலேயும் வந்து ஈடுபடுறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சின்ன வயசு பசங்க இல்லை மாணவர்கள் இவங்க தான் பார்க்குறவர் இல்லையா, எல்லா பிரச்சனையும் அவ்வளோ தலையிட மாட்டுறாரு அதிகமாக. இந்த ஏரியாவில் இப்போதைக்கு போன இயர் லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன மழை வந்து பிரச்சனை வந்தப்போ நின்ன தண்ணி பிரச்சனை சார்ட் அவுட் ஆச்சு, எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக அந்த ஐசிஎஃப் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் தண்ணி நினச்சி அதையும் இப்போ கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எங்கள் ஏரியாவில் சின்ன சின்ன பிரச்சனைங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் பட்டா கொடுக்காம கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டுருக்கு. அதை மட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இஷ்யூ பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் வாழ்வுரிமை ஈஸியாக இருக்கும். இந்த ரோடு இது பண்ணிட்டாங்க, இன்னும் போடல. இந்த ரோடு ரொம்ப நாளாக ஒரு 3 வருஷமாக அப்படியே நோண்டி கிராச்சஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். இதோட போடல. தண்ணி நிற்குது அந்த இடத்துல பாருங்கள், சின்ன மழைக்கு எவ்வளோ தண்ணி நிற்குதாங்க. இங்கே என்ன இங்கே வந்து பெரும்பாலும் மழை வந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் சேதாரம், வெள்ளம் அதிகமாக வந்துடுது. அந்த நேரத்தில் வந்து உடனடியாக அவங்க செயல்படுத்தினாலும் அது போதும், வீடுங்களுக்கு தண்ணி வராத அளவுக்கு. மழை பெய்கிறப்ப ரொம்ப பாதிப்பாயிடுது. உடனடியாக வந்து அவங்க பாதுகாப்பு பண்ணி மழை தண்ணி வந்து சேதாரம் அளவு பார்த்தாலும் அது போதும். ஏரியாவில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது ஒரு மாற்றம் வரணும்னா எதனா புதுசாக வந்தால் தான் ஒரு மாற்றம் இருக்கும். இந்த ரோடு பிரச்சனை தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஏரியாவில் தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. பம்பில் வர்றதில்லை சரியாக, அது டேங்க்கில் வருது தண்ணி, வீட்டுக்குள்ளே வர்றதில்லை, இங்கே வந்து எடுக்கணும். எல்லாம் தான் சரி பண்ணுறாங்க, ஆனால் எல்லாத்துக்குமே காசு வாங்குற மாதிரி இருக்கிறாங்க.